கழிப்பு, ரிஷப ராசிக்கு கீர்த்தி, மிதுன ராசிக்கு வெற்றி அப்படின்னு சொல்லணும். மீனத்திற்கு ஓம் நமோ. அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்று தேய்பிறை அஷ்டமி. விசேஷம் என்னவென்றால் இன்றைய வழிபாடு நமக்கு துன்பங்களை நீக்கி நன்மைகளை தரக்கூடியது. தொடர்ந்து நம்மளுடைய பஞ்சாங்கத்தில் இணைந்திருப்போம். இன்றைய தேதி 11ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026 புதன்கிழமை, தமிழ் மாதம் மாசி. இன்றைய சூரிய உதயம் 7:24க்கு, சூரியஸ்தமனம் 7:21க்கு. இன்றைய திதி தேய்பிறை அஷ்டமி. தேய்பிறை அஷ்டமி திதி முடியும் நேரம் ஆங்கில தேதியின் முறைப்படி 12ஆம் தேதி விடிகாலை 6:49க்கு. அதன் பிறகு நவமி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் கேட்டை. கேட்டை முடியும் நேரம் ஆங்கில தேதியின் முறைப்படி 12ஆம் தேதி விடியற்காலை 12:30க்கு முடிவடைந்து மூல நட்சத்திரம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் முதலில் சித்த யோகம், பிறகு மரண யோகமாக வருகிறது. நல்ல நேரம் காலை 7:23 8:53 வரை. அதன் பிறகு மத்தியான வேளையில் 2:52 4:22 வரை. இரவு வேளையில் 8:21 9:21 வரை. ராகு கால நேரம் மதியம் 1:22 2:52 வரை. யமகண்ட நேரம் காலை 8:53 10:23 வரை. கூலிகன் காலை 11:52 மதியம் 1:22 வரை. சந்திராஷ்டம ராசி மேசராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். இவர்களுக்கு நாளை அதிகாலை 12:30க்கு சந்திராஷ்டமம் முடிவடையும். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு கழிப்பு, ரிஷப ராசிக்கு கீர்த்தி, மிதுன ராசிக்கு வெற்றி, கடக ராசிக்கு பரிவு, சிம்ம ராசிக்கு சுகம், கன்னி ராசிக்கு எதிர்ப்பு, துலாம் ராசிக்கு பரிசு, விருச்சக ராசிக்கு பாராட்டு, தனுசு ராசிக்கு குழப்பம், மகர ராசிக்கு மேன்மை, கும்ப ராசிக்கு நிம்மதி, மீன ராசிக்கு சிரமம். இன்றைய விசேஷம் பைரவ அஷ்டமி பூஜை. வாழ்வில் நாம் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றால் சில தெய்வங்களுக்கு நம்ம மந்திர ஜபம் செய்வது நமக்கு பெரிய ஒரு ஊன்றுகோலாகவும் சக்தியை அளிப்பதாகவும் இருக்கும். இது ஒவ்வொரு ராசிக்கும் எந்த கடவுளின் மந்திரத்தை நாம் கூற முடியும் என்பதை பார்ப்போம். மிக சுலபமாக எப்போவுமே இந்த மூல மந்திரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நீங்கள் எல்லாம் மந்திரங்கள் ஜபம் செய்பவர்கள் என்றாலும் கூட இந்த மந்திர ஜபங்களையும் சேர்த்து செய்து வாருங்கள். உங்களுக்கு நிச்சயமாக நல்ல கைமேல் பலன் கிடைக்கும். தொடர்ந்து பார்ப்போம். இப்பொழுது எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மந்திரங்கள் நாம் உச்சாரணம் செய்யலாம் என்பதை பார்ப்போம். இது காலையில் எழுந்தவுடன் செய்ய வேண்டும். இரவு படுக்கைக்கு போவதற்கு முன்பு உங்களால் இயன்ற எண்ணிக்கைகளை நீங்கள் பாவித்து கொள்ளலாம். 21 முறையோ அல்லது 101 முறையா நீங்கள் எத்தனை தடவை சொல்ல போகிறீங்களோ அது உங்களுடைய சக்திக்கு ஏற்றவாறு நீங்கள் ஜபம் செய்து கொள்ளுங்கள். முதலிலே மேஷ ராசிக்கு ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை உங்களுடைய எண்ணிக்கையில் நீங்கள் செய்யுங்கள். 100 101 முறையோ 21 முறையோ இல்லை 1000 லட்சம் எல்லாம் உங்களுடைய கணக்கு, சரிங்களா? அடுத்தபடியாக ரிஷப ராசிக்கு ஓம் நமோ நாராயணா, மிதுனத்திற்கு ஓம் கம் கணபதியே நமக, கடகத்திற்கு சிவாய நம, சிம்மத்திற்கு ஓம் பைரவாய நம, கன்னி ராசிக்கு சரவண பவா ஓம் அப்படின்னு சொல்லணும். துலாம்க்கு ஓம் சக்தியே பராசக்தியே அப்படின்னு ஜபம் பண்ணுங்க. விருச்சிகத்திற்கு ஓம் முருகா ஓம் அப்படின்னு ஜபம் பண்ணுங்க. தனுசுக்கு ஸ்ரீராம ஜெயம், மகரத்திற்கு ஓம் பிரித்யங்கரா போற்றி அப்படின்னு சொல்லணும். கும்பத்திற்கு ஓம் மகா புருஷாய வித்மஹே அப்படின்னு சொல்லணும். மீனத்திற்கு ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்னு சொல்லணும். இந்த மந்திரங்களை மனதிலே மனப்பாடம் செய்து கொண்டு காலையில் எழுந்து காலை கடன்களை முடித்து ஒவ்வொரு உங்களுடைய ராசிக்கு தகுந்த இந்த மந்திரங்களை நீங்கள் உச்சாரணம் செய்து கொண்டு வாருங்கள். நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். முயற்சி செய்து பார்த்தால்தான் அதன் பலன் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். எதுவுமே செய்யவில்லை என்று நினைக்க வேண்டாம். எந்த பரிகாரமும் செய்யலையே நமக்கு மிக சிரமமாக இருக்கிறது என்று மனம் உடைஞ்சி போய் இருக்காம இந்த மாதிரி வேலைகளை, அதாவது இந்த மாதிரி ஜபங்கள் செய்வதும் இறைவனை குறித்து பாடுவதும் இறை நாமங்களை சொல்லுவதும் நமக்கு நிறைய நல்ல ஒரு நேர்மறை விஷயங்களை கொண்டாந்து நம்மக்கிட்ட சேர்த்துரும். இந்த மாதிரியான சில சின்ன சின்ன விஷயங்களை நான் இங்கே பகிர்ந்து கொண்டு வருகிறேன். உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் நீங்கள் என்னுடைய பதிவுகளை அனுப்பி வையுங்கள். நன்றி, வணக்கம்.